இன்றைய தேவ வார்த்தை நீதிமொழிகள் 34:16. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது. தேவன் நீதிமான்களை கவனிப்பது போல துன்மார்க்கர்களையும் கவனிக்கிறார், ஆனால் வேற நோக்கத்தோடு என்று சொல்கிறது இன்றைய வசனம். கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறது என்பது பாவச் செயல்களில் தொடர்ந்து ஈடுபடுபவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், மேலும் துன்மார்க்கர்களுடைய செயல்களை அவர் கண்டனம் செய்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இது தேவன் பார்க்கிறார், மேலும் நியாயம் செய்கிறார் என்ற நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது. மனிதர்களுடைய செயல்களை பார்க்கிறார், நீதிமான்களுக்கு வெகுமதி அளிக்கிறார், துன்மார்க்கர்களுக்கு தண்டனை அளிக்கிறார். தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண துன்மார்க்கர்களை தோற்கடிப்பதன் மூலம் அல்லது அழிப்பதின் மூலம் அவர்களின் தாக்கத்திற்கும் மரபு வழிக்கும் ஒரு முடிவை கொண்டு வருகிறார். நீதிமொழிகள் 10:7 நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும், துன்மார்க்கனுடைய பேரோ அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு தேவன் நீதிமான்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும் என்று சொல்லவில்லை ஆங்கில மொழிபெயர்ப்பின்படி. ஆனால் மாறாக நீதிமான்களை நினைக்கும் போது மக்கள் முகத்தில் சந்தோஷமும் நகைப்பும் இருக்கும், அவர்கள் செய்த நல்லவைகளை நினைத்து இருதயமும் பூரிக்கும் என்று சொல்கிறார். உங்களுடைய நாட்கள் முடிந்த பின்பு நீங்கள் எத்தகைய நினைவுகளை மக்கள் மனதில் உருவாக்குவீர்கள் என்ற கேள்வியை எழுப்புகிறது இன்றைய வசனம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் கூட அவருடைய சிலுவை மரணத்தை பற்றி கேட்கும்போது நன்றி இருதயத்தோடு அழுகிறார்கள். ஆனால் ஹிட்லர் என்ற பெயரை கேட்கும் போதே முகத்தை சுளிக்கிறார்கள். அடால்ஃப் ஹிட்லர் என்ற பெயர் காலத்திற்கும் அழியக்கூடியதாயிருக்கிறது. அவனுடைய சொந்த வல்லமைக்காகவும் வெற்றிக்காகவும் வாழ்ந்த துன்மார்க்கன். நாம் வாழ்வில் எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதுதான் நாம் மரணத்தில் எப்படி நினைவு கூறப்படுவோம் என்பதை நிர்ணயிக்கிறது. ஆகையால் வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள், தெய்வீகத்தை தேர்ந்தெடுங்கள். மதியம் வரை பிரகாசிக்கிற உதிக்கிற சூரிய ஒளியைப் போல நீதியின் பாதையை தேர்ந்தெடுங்கள். நீங்கள் இப்படி செய்வீர்களானால் இந்த உலகை விட்டு நித்திய வாழ்விற்கு நேராக கடந்து போனால் கூட உங்களை பற்றி நினைக்கும் போது நினைப்பவர்கள் இருதயத்தில் களி கூறுவார்கள். இன்றைய வசனம் தேவன் இறையாண்மை உள்ளவர், மேலும் அவருடைய நேரத்தில் அவருடைய வழியை நீதியை சரிக்கட்டுபவர் என்று சொல்கிறது. தேவனால் நினைக்கப்படுவது என்பது ஒன்று, மனிதர்களால் நினைக்கப்படுவது என்பது வேறு. தேவனிடத்தில் திரும்ப இன்றைக்கு தாமதிக்கவில்லை. உங்களால் உடைக்கப்பட்டவர்கள், துன்பப்படுத்தப்பட்டவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி போவதில்லை. ஆகையால் அவரிடம் திரும்புங்கள், அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுங்கள். தேவன் அவர் முகத்தை திருப்புவதற்கு முன்பாக, உங்களுக்கு விரோதமாக திருப்புவதற்கு முன்பாக. அதே நேரத்தில் நீதிமான்கள் தொடர்ந்து நீதியுடன் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.